கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கு விறகு கட்டை ஏற்றி வந்த லாரியின் முன்பக்க அச்சு முறிந்து தடுப்பு கட்டை மீது லாரி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியிலிருந்த விறகு கட்டைகள் சாலையில் சரிந்து விழுந்து சிதறியது. காலையில் போக்குவரத்து அதிகம் இல்லாததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. கடலூரில் இருந்து விறகு கட்டைகளை ஏற்றிக்கொண்டு வந்த லாரி நேற்று காலை புதுச்சேரி நோக்கி வந்து கொண்டிருந்தது. தவளக்குப்பம் அடுத்த இடையார்பாளையம் அருகே வந்தபோது பின்னால் வந்த அரசு பேருந்துக்கு வழி கொடுக்கும் விதமாக ஓட்டுநர் லாரியை ஓரமாக திருப்பியுள்ளார். அப்பொழுது லாரியின் முன்பக்க அச்சு திடீரென முறிந்ததில் நிலை தடுமாறிய லாரி சாலையின் நடுவே உள்ள தடுப்பு கட்டையின் மீது பயங்கரமாக மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியில் ஏற்றிக்கொண்டு வந்த விறகு கட்டைகள் சாலையில் நாலாபுரமும் சரிந்து விழுந்து சிதறியது. காலை நேரம் என்பதால் லாரியின் பின்னால் எந்த வாகனமும் வராத நிலையில் பெரும் அசம்பாவிதமும் உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்தால் புதுச்சேரி கடலூர் சாலையில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் சாலையில் சிதறி கிடந்த விறகு கட்டைகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்து ஏற்பட்டது குறித்து விசாரித்து வருகின்றனர்.